உன்கிட்ட வீடியோலாம் இல்ல அப்படின்னா எனக்கு இப்பவே அனுப்பிடான்னு எடுத்து சவலா விட்டல. சும்மா சல்லே வந்திருக்கோம் பாரு. டேய், இது எப்படிடா மறுபடியும் உனக்கு கிடைச்சது? ரீஷூட் பண்ணாங்க. அந்த வீடியோ என்கிட்ட இல்ல, நீ எம்புட்டு பேச்சு பேசின. இப்ப பேசுறே, பேசுமா சொல்றி. இந்த வீடியோ யாருக்கு அனுப்பிட்டோன்னு சொல்லு. ஆப்ஷன் ஏ உங்க அப்பாவுக்கா, ஆப்ஷன் பி உங்க அம்மாவுக்கா, இல்ல ஆப்ஷன் சி உன்னை காப்பாத்துவோம் மாமா வந்தானே அவனுக்கா, இல்ல ஆப்ஷன் டி இந்த ஊர் உலகத்துக்கா? சொல்றி, சொல்லு பேபிமா. டேய் வேணாண்டா, உனக்கு கெஞ்சி கேக்குறேன்டா, என்ன விட்டுருடா. கால வேணாலும் விழறேன்டா. நீ இப்படி கால வில்லான்னு கெஞ்சி எம்பட்டு நாளாச்சு தெரியுமா? இன்னொரு தடவை சொல்லு. கால வேணாலும் விழறேன்டா. இன்னொரு தடவை. கால வேணாலும் விழறேன்டா. இன்னொரு தடவை சொல்லுங்க. கால வேணாலும் விழறேன்டா. வீடியோ இல்லைன்னு சொல்லி அந்த ஆட்டான இப்பாரு இப்பாடு அனுப்பவா, எல்லாருக்கும் அனுப்பவா? வேணாண்டா, என்ன விட்டுருடா. உடனே அனுப்பிட மாட்டேன் பேபி. உன்னை கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்ணி என்ன பண்ண போறன்னு மட்டும் பாரு. என்ன அழகரு, பாப்பா என்ன சொல்லுது? பாப்பா எங்க பங்கு பேசுச்சு, பயத்துல டைப்புதான் அடிச்சிட்டு இருக்கு. இனிமே நீ உன் வாழ்க்கை முழுக்க வெறும் கழுத்தோட தாண்டி இருக்கணும். எப்படி உன் கழுத்துக்கு தாலி வருதுன்னு நானும் பார்க்கறேன். அவளுக்கும் தாலிக்கும் ராசியே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. நீங்க பாட்டுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்து மாட்டி விடணும்னு நினைச்சீங்க. இங்க நடக்கிறதே வேற. சொல்லிவிட்டேன். உனக்கெல்லாம் சாமி கும்பிடுறேன், விளக்கு போடுறேன்னு இந்த பக்கம் வர்றதுக்கு கூட அருகதை கிடையாது. எப்ப கட்டின தாலியை பாதுகாக்க முடியாம விட்டுட்டு வந்தியோ அப்பவே அந்த தகுதி உனக்கு இல்லாம போயிடுச்சு. என்ன சின்னம்மா, காலம் முழுக்க அவளை தாலி இல்லாம இருக்க விடலாம் நினைச்சோம். ஆனா கடைசியில இப்படி ஆயிப்போச்சு. ஆமா சித்தி, இதே காரணமா வச்சு அவளை எப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தலான்னு திட்டம் போட்டு வச்சிருந்தோம். இப்படி நம்ம திட்டத்துல லாரியா மண்ணள்ளி போட்டாங்களே. நம்ம அவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் அந்த கிழம் அப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்குன்னா அவரு நம்மள ஒரு மனுஷியா கூட மதிக்கலன்னு அர்த்தம். எனக்கு வர கோவத்துக்கு அப்படியே ஒரு தலகாணி எடுத்து பெருசு மூஞ்சில வச்சு அமுக்கி கொள்ளணும்னு தோணுது. இவ ஒருத்தி மார்கழி மாசம் வந்தா குளிர் தாங்காம அவரே போய் சேர்ந்துருவாரு. அவரை போய் கொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கா. ஏண்டி, அவர்தான் அப்படி பண்ணாருன்னா இவனுக்கு எங்கடி புத்தி போச்சு? அம்மா வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கறவனா இருந்தா என் அம்மா சொல்லியிருக்காங்க, நான் தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லியிருக்கணும்ல. அதை விட்டுட்டு அண்ணன் எப்படா எந்திரிப்பான், தின்ன எப்படா காலியாகுங்கிற மாதிரி அவளுக்கு போய் தாலி கட்டிட்டு வந்திருக்கான். ஐயோ, அவ கழுத்துல தாலி இல்லைன்னு சொல்லிதானே அவ்வளோ அசிங்கப்படுத்தணும். இப்ப போய் தாலியை கட்டிட்டு வந்துட்டாலே, என்ன ஆட்டம் ஆட போறாளோ. ஆடட்டும்டி, ஆடட்டும். அவளால எம்பிட்டு முடியுமோ அம்பிட்டு ஆடட்டும்.
அதுக்கு தானே வச்சிருக்க ஆப்பு. வெற்றி மட்டும் சவால் விட்ட மாதிரி சொன்ன தேதியில சொன்ன நேரத்துல திருட்டு போன தாலிய திரும்ப கண்டுபிடிச்சு வந்து அவ கழுத்துல போடல, அன்னைக்கு அவளை மொத்தமா அவ அப்பா வீட்டுக்கு அனுப்பிடுவேன். இது நடக்குமா சித்தி? கண்டிப்பா நடக்கும்டி. அந்த மலரை அசிங்கப்படுத்தி அவ அப்பா வீட்டுக்கு அடிச்சு துரத்த போறேன். அந்த கண்கொள்ளா காட்சியை நீ பார்க்க தாண்டி போற பவுனு. அன்புக்கரசி, அன்புக்கரசி. இவர் ஒருத்தர் எதுக்கு எடுத்தாலும் நம்மளையே கூப்பிட்டு இருப்பாரு. ஏய் இருங்கடி, நான் போய் என்னன்னு கேட்டு வரேன். ஏன் ஈசு, சித்தி சொன்ன மாதிரி நடக்கும் நீ நம்புற? தாலி எங்கேயாவது தொலைஞ்சு போயிருந்தா அவங்க தேடி எப்படியாவது கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்துருவாங்க. நம்ம திட்டம் நடக்காம போயிடுமோன்னு பயப்படலாம். ஆனா இங்க தாலி திருடல போயிருக்கு. எங்க திருட்டு போச்சு, எப்படி திருட்டு போச்சு, எவன் திருடனா, திருடினவன் உள்ளூர்காரனா இல்ல வெளியூர்காரனா, திருடின தாலிய இன்னும் கையில தான் வச்சிருக்கானா இல்ல வித்து காசாக்கி தின்னு தீத்துட்டானான்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள விடிஞ்சு வெள்ளை கோழி கூவிடும். ஒருவேளை அப்படி தேடி கண்டுபிடிக்கணும். அது வெற்றி சவால் விட்ட தேதிக்குள்ள நடக்க சாத்தியமே இல்ல. அப்போ கண்டிப்பா மலர அவ அப்பா வீட்டுக்கு அமிச்சிடலாமா? கண்டிப்பா. ஈசு, அவ வரா. வரட்டும் வரட்டும். ஏன் பவுனு, இவள அவ அப்பன் வீட்ல எந்த நேரத்துல பெத்தாங்களோ தெரியல. இப்படி ராசி இல்லாதவளா இருக்கா? தெரியலையே ஈசு. எனக்கு என்ன சந்தேகம்னா, இவளை இப்படி ராசி இல்லாதவளா பெத்து போட்டு அவ வீட்ல மட்டும் எப்படி எல்லாரும் நல்லா இருக்காங்க? இவ ராசினால புகுந்த வீடு இப்படி அல்லோலப்பட்டதுன்னா பிறந்த வீட கேட்கவா வேணும்? அங்கேயும் எல்லாமே அப்படிதான் இருக்குமோ? இருக்கும் இருக்கும். வெளியே சொன்னா வெக்கக்கேடுன்னு சொல்லாம இருக்காங்களோ என்னவோ. எனக்கு இன்னொரு சந்தேகம் ஈசு. என்ன பவுனு? இவ வீட்ல இவளுக்கு மட்டும்தான் இந்த ராசியா, இல்ல அடுத்த 2 பேர் இருக்காங்களே அவங்களுக்கும் இதே ராசி தான் இருக்குமோ? யாருக்கு பவுனு தெரியும்? அது அவளுங்க வாழ போற வீட்ல நடக்கிற கூத்த பார்த்தா தானே தெரியும். அதுவும் சரிதான். ஏன் என்னை இவங்க இப்படி காயப்படுத்துறாங்க? எப்பவும் என்னை பத்தி மட்டும்தானே பேசுவாங்க. இப்ப ஏன் அம்மா அப்பா தங்கச்சிங்களை பத்திலாம் பேசுறாங்க? அவங்க என்ன சொன்னாலும் சரி, அதை கண்டுக்காம காது கேட்காத மாதிரி இருந்துக்கணும். அதுதான் நமக்கு நல்லது. அழகெல்லாம் முருகனே, அருளெல்லாம் முருகனே, தெளிவெல்லாம் முருகனே. ஈசு, அவ சாமி கும்பிட போறா ஈசு. சித்தி தான் அவளை இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல. அவளுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருந்தா அவ மறுபடியும் இங்க வந்திருப்பா பாரு. இப்ப என்ன பண்ணலாம் பவுனு? திமிரு திமிரு, உடம்பெல்லாம் திமிரு. அதான் சித்தி சொன்ன வார்த்தைய கொஞ்சம் கூட மதிக்காம இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளை என்ன பண்றேன் பாரு. நீ என்னமோ பண்ணு, நான் போறேன். ஏய் மலரு, ஏய் நிறுத்தடி. உன்னதாண்டி நிறுத்துன்னு சொல்றல்ல. நான் சொல்றது உன் காதுல விழவே இல்லையா? ஏய் நிறுத்துன்னு சொல்றல்ல. என்ன? இல்ல மலரு, உன்னதான் சித்தி இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல. எதுக்கு நான் வரக்கூடாது? என்ன மறந்துட்டியா? சித்தி தான் கழுத்துல தாலி இல்லாம நீ விளக்கேத்த கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல. அப்போ இது என்ன? தாலி. ஆ கேக்கல கேக்கல. தாலி மலரு. அத்தை என்ன சொல்லிருக்காங்க? தாலி இல்லாம விளக்கேத்த கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ
இப்போ தாலி இருக்கா? இருக்கு. அப்ப நான் விளக்கேத்தலாம்ல? ஏத்தலாம். ம். அந்த தீப்பெட்டி எடுத்து கொடு. எடுத்து கொடு. ஆளு மண்டையும் குப்புற கவுத்து வச்சு பித்தளை கொண்டா மாதிரி. உனக்கு இருக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம். எச்சிப்பா போங்கறல போ. என்ன பவுனு? பாரு ஈசு, அவன் என்ன சொல்றான்னு. என்ன சொன்ன பவுனு? என்ன குப்புற கவுத்து வச்சு பித்தளை குண்டான்னு சொல்றான். நீயே நல்லா பார்த்து சொல்லு ஈசு. நான் என்ன அப்படியா இருக்கேன்? என்ன ஈசு சிரிக்கிற? அவ உன்னை பித்தளை குண்டான்னு சரியாதான் சொல்லியிருக்கா. நீ பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்க. போ ஈசு, நீ என்ன கிண்டல் பண்றல? நான் கோமா போறேன். ஐயோ பவுனு பவுனு, ஏய் பவுனு, ஏய் கோச்சுக்காதடி. ஏலே இதே கனி, ஆ? இன்னும் கொஞ்ச நாளைக்கு டம்ளர் இருக்கட்டும்டா. இந்த சுத்துற என்னன்னே தெரியல நீ. என்னைக்கும் இல்லாம நம்ம வீட்டு காப்பி இன்னைக்கு அம்புட்டு ருசியா இருக்குனே. இருக்காதா அப்படின்னா இன்னைக்கு காப்பி போட்டது பவுன்ல. எதே காப்பி பவுனு போட்டாளா? கரும கருமம். காப்பியா இது? கழனி தண்ணி மாதிரி இருக்கு. ஏலே ஏலே, நல்ல சப்பு கட்டி குடிச்சுட்டு பவுனு போட்டான்னு சொன்னதும் நாடகம் போடுறியா? இல்லனே, நெசமாவே கழனி தண்ணி மாதிரி தான் இருக்கு. அப்படிங்களா? சத்தியமா சொல்றேன். மாப்பிள்ள, உங்க அத்தையை கூப்பிட்டு நீங்க போட்ட காஃபி கழனி தண்ணி மாதிரி இருக்குன்னு சொல்லி இதே கனி சொன்னான்னு போய் சொல்லுங்க. எது காப்பி அம்மா விட்டுச்சா? அதான பார்த்தேன். என்னடா இம்புட்டு ருசியா இருக்கேன்னு. ஏழு பிளேட் நல்லா மாத்திரடா. ஏண்டா இதே கடி, சொல்லுங்கய்யா. உனக்கு தினமும் சொல்லணுமாடா? இங்கே தான் தூங்குற, காலையில் எந்திரிக்கிற, பல்லு விளக்குற, காப்பி குடிக்கிற. ஆனால் அந்த போர்டில் திருக்குறள் எழுத மாட்டேன். அதுக்கு என்ன புஜ்ஜி? மாத்திட்டா புஜ்ஜி. போடா போ, போய் முதல்ல மாத்திரா. எப்படி தினம் குளிச்சு சாப்பிட்றியோ அது மாதிரி இதே ஒரு வேலையா பண்ற. போ. சரிங்க சார். அபுஜி சொல்லுங்க, என்னன்னு எழுதுன? டேய், நேத்துக்கு என்னடா எழுதியிருக்கான்? அதுவா, அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர்த்தற்று. அப்படியா? ம், சரி. இன்னைக்கு சொல்லுங்க. அன்பின் வலியது உயர்நிலை. டேய் விளக்கண்ண, ஆ? எந்த லா போடுறவன்? பணத்துக்கு போற லா போறா,
பழம் பழலாவா சரியா? டேய், அடிடா அடிடா. லாவை துளிச்சு விடு. வலி அக்திலாருக்கு 80 தோல் போர்த்த உடம்பு. டேய் டேய் இக்கலடா அக்கடா போடுறா. அதுவா? அத்து என்பு என்பு தோல். டேய் கிறுக்கு கூம்பிட்ட. இந்த தோல்ரா, இந்த தோல் இல்ல, தோல் அப்படி எழுது. ஓ அந்த தோலா? முதலே சொல்ல வேணாமா? ஏண்டா கனி, ஆ? நீ எல்லாம் எப்படிடா படிச்சு பாஸ் ஆன? அதானே எனக்கும் தெரியல. என்ன கர்மமோ. சரி எழுது. அப்பா நீங்களும் தினமும் திருக்குறள் எழுதி போட்டாலாவது இங்கே இருக்கிறவங்கள திருத்திடலான்னு பார்க்குறீங்க. ஆனால் யாரும் அதை பார்க்குறதும் இல்லை படிக்கிறதும் இல்லை. தேவையில்லாமல் ஸ்டாக் பீஸ் வீணாக போகிறது தான் மிச்சம். நீ ஏன் அப்படி நினைக்கிற? முதல்ல அப்படிதான் இருக்கும். அப்புறம் பார்க்க தோணும், அப்புறம் படிக்க தோணும், அதுக்கப்புறம் கற்க கசடர கற்பவை கற்றவின் நிற்க அதற்கு தகன்ற மாதிரி அந்த வழியில போக தோணும். மரத்தை வச்சோன்னு பழத்தை எதிர்பார்க்க கூடாதியா. அது காய்க்கிற வரைக்கும் காத்துக்கிட்டு தான் இருக்கணும். என்னமோ போங்கப்பா, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். சரியா? மாப்பிள்ள நான் கொஞ்சம் வெளியில போகணும், நீங்க சாப்பிட்டு ரெடி ஆகுங்க. சரியா மாமா. ஐயா சீக்கிரம் விளக்கத்தை சொல்லுங்கய்யா. பையன் பவுனை பார்க்க கிளம்பிட போறான். என்ன வேணாம்னு? என்னது வேணாமா? டேய் தம்பி, நீ வேண்டாம்னாலும் அது உனக்கு தாண்டி. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. மாட்டினடி. அண்ணன் என்ன இப்படி கிழிட்டு போறாரு? ஐயா நீங்க சொல்லுங்க. உயிர்நிலை என்பது ஏலே, ஆ? என்னடா எழுதுற? கொஞ்சம் நல்லா தான் எழுதேன்டா. ஐயா இதுக்கு மேல எப்படி நல்லா எழுதுறது? சட்டியில இருக்கிறது தானே அகப்பையில வரும். டேய் ஆ? அம்பூட்டு கஷ்டப்பட்டு நீ ஒன்றும் எழுத வேணாண்டா. ஆஹா. அத்தா மலரு. ஐயா டேய் சாக் பீஸை மலர்கிட்ட கொடுறா. அத்தா நான் சொல்றது அப்படியே போர்டில் எழுதுதா. ம் சரிங்க ஐயா. இந்த அம்மா போய் எழுதுங்க. அன்பின் வலியது உயர்நிலை. அக்திலாருக்கு 80 தோல் போர்த்த உடம்பு. உயிர்நிலை என்பது அன்பின் வழியாக அமைந்தது. ஏலே பாரா, அந்த பிள்ளை எப்படி முத்து முத்தா எழுதிருக்குன்னு பாரா. நீ இந்த எழுதியிருந்த நல்லா கோழிக்கிண்ண மாதிரி. அப்புச்சி அசிங்கப்படுத்தாதீங்க. அன்பின் வழியது உயிர்நிலை. எல்லாருக்கு 80 தோல் போர்த்த உடம்பு. இப்படியெல்லாம் நீங்க எழுதி போட்டா நாங்க திருந்துடுவோமாக்கோம். ஏ பவுன போய் அழிச்சு விடு. ஏத்தா ஏத்தா அவ எதுக்கு அழிக்க போறவ? நாங்க அதை விட முக்கியமான விஷயம் எழுதணும் அம்மா. அதுக்காக தான் அழிக்க சொல்றா. ஈசு நீ போய் எழுது.
என்ன பாக்குற? நீ இன்னும் இங்க இருக்க போறது வெறும் 14 நாட்கள் தான். நீ பொட்டியை தூக்கிட்டு உங்க அப்பா வீட்டுக்கு போறது உறுதி ஆயிடுச்சுடி. இனிமே உன்னை அந்த ஆண்டு உன்னால கூட காப்பாத்த முடியாது. இப்போல இருந்தே ஒவ்வொன்னா எடுத்து வைக்க ஆரம்பிச்சுக்கோ. அப்புறம் எதையாவது மறந்துட்டு போயிட்டேன்னு திரும்ப வந்து நிக்காத. Your time starts now.